This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நம்ம ஸ்கூல்லலாம் ரொம்ப அநியாயம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் ஸ்கூலில் வந்து முட்டை கேட்டிருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் கொடுத்த முட்டையை சமையலறைகளே வச்சுட்டு கொடுக்காமல் இருந்திருக்கிறாங்க. அவன் உள்ளே போய் பார்த்துருக்குறான். அதை பார்த்துட்டு ஏன் தரலன்னு கேட்டப்போ அவனை வந்து துடைப்பத்தால் அங்கே இருக்கிற ஊழியர்கள் தாக்கியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட விவரங்கள் நம்ம பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள செங்குணம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றார்கள். இந்த பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மதிய உணவின் போது மாணவர்களுக்கு சாதத்தோடு முட்டை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவன் ஒருவன் சமையலறை சென்று பார்த்தபொழுது முட்டை இருந்துள்ளது. முட்டைகளை வைத்துக்கொண்டு ஏன் இல்லை என்று கூறுவீர்கள் என்று மாணவன் கேள்வி எழுப்பியுள்ளான். இதனால் ஆத்திரமடைந்த சத்துணவு ஊழியர்கள் ஏன் சமையலறைக்கு சென்று பார்த்தாய் என கூறி மாணவனை வகுப்பறைக்குள் புகுந்து அங்கிருந்து துடைப்பத்தால் தாக்கினார்கள். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து முட்டை வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பிய மாணவரை தாக்கிய சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மாளை சஸ்பெண்ட் செய்தும் 2 ஆசிரியர்களை பணியிடை மாற்றம் செய்தும் மாவட்ட கல்வி அலுவலர் சாமி முத்தழகன் உத்தரவிட்டுள்ளார். ஒரு குழந்தை ஆசைப்பட்டு ஒரு முட்டையை கேட்டது அப்படின்னா யாராக இருந்தாலுமே குழந்தைகளுக்காக செய்வாங்க. தன்னோட சொந்த கை காசு போட்டு கூட வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி மனநிலை தான் எப்போவுமே மக்கள்கிட்ட உண்டு. ஆனால் ஒரு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு விஷயத்தை அது சேர வேண்டிய குழந்தை தானே கேட்டுச்சு. அதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோபம், ஏன் இவ்வளோ வன்மம்? திருந்துங்க. ஏன்னா இப்படிலாம் இருக்கிறது நல்லது இல்லை பூமிக்கு. உங்கள் கையிலேருந்து நீங்கள் கொடுக்கல, அரசாங்கம் கொடுத்த ஒரு விஷயத்த ஒரு குழந்தைக்கு போய் சேர்றதுல இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம தேசம் எதை நோக்கி போயிட்டுருக்குது? சம்மந்தப்பட்ட நபர்களே, ஊரான் முதலை அடித்து உலையில் போடும் நபர்கள், இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுற நபர்கள்லாம் சீக்கிரம் திருந்துங்க. இல்லைன்னா மோசமான விளைவுகளை சந்திப்பீங்க. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டதுக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.